கர்த்தருடைய கிருஷ்ணாவுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவன் தாமே எங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை ஆண்டுடைய நாமத்திலே கொண்டு வருகிறேன். இந்த வார்த்தையை நீங்க என்ன பண்ணுங்க, எல்லாரும் கேளுங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க, அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட ஒழுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுங்க. ஆமாங்க, பாருங்க, ஆண்டு சொல்றாரு, என்னை தேடுங்க, அப்போ என்னுடைய நீதியை தேடுங்க, அப்ப எல்லாம் உனக்கு தேவையானது எல்லாம் நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நமக்கு நிறைய தேவைகள்லாம் இருக்குது தெரியுமா, எவ்வளோ தேவைகள் இருக்குது. ஆனாலும் அதுல 3 நான் சொன்னேன். சொல்ற நீ செய்யும் வேலைய கர்த்தர் என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கிறாரு. நீ என்ன வேலை செய்ய, அதனால மற்ற தொழில் எதுனா செஞ்சேன்னா ஆண்டவருக்கு பிரியமா இருந்தாரு. காலையில் எழுந்து முதல்ல என்ன பண்ணா, ஆண்டவரை துதிக்கணும். துதிச்சுட்டு பிறகு என்ன பண்ணணும், நீ செய்யற வேலை ஆண்டவருக்கு பிரியமா இருந்தா, ஏசப்பா நான் செய்யற வேலை உங்களுக்கு பிரியமா இருந்தா அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணணும், கேட்கணும். என்ன வேலையா இருந்தாலும் சரிதான், விவசாய வேலையா இருக்கட்டும், படிச்ச வேலையா இருக்கட்டும், வீட்டு வேலையா இருக்கட்டும், சமையல் வேலையா கூட இருக்கட்டுங்க. சமையல கூட நீங்க சோத்திரம் பண்ணி ஜோம் பண்ணி நீங்க சமைச்சு பாருங்க. இன்னைக்கு அநேக நான் தான் செய்வேன். நான் ஜோம் பண்ணிட்டு சமையல் பக்கம் போனேன்னா, நான் சொல்றேன், அநேகர் என்ன பண்ண மாட்டாங்க, சொல்றேன் சாப்பிடுறது விருந்தாளியெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, நிறைய வரமாட்டாங்க. சில நேரத்துல நான் அப்படி ஜோம் பண்ணுவேன், சில நேரத்துல என்ன பண்ணுவேன், சோதரை யாருன்னா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணுவோம். நான் ஆண்டவர் மன விருப்பத்தை என்ன பண்ணுவார், அவரை நிறைவேற்றுவார். அதனால காலையில எழுந்து என்ன பண்ணணும், முதல்ல ஜெபிக்கணும். அப்ப நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டு சமூகத்தை உட்காந்து நம்ம நல்லா ஜெபிக்கும் போது ஆண்டு செய்யற வேலையை ஆசீர்வதிக்கிறாரு. ஆண்டு பிரியமில்லாத வேலையெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. பிரியமில்லாத வேலை நிறைய உங்களுக்கே தெரியும். அப்படி அந்த பிரியமில்லாத வேலை எல்லாம் என்ன பண்ணக்கூடாது, திருடுறது, பொய் சொல்றது, அடுத்தவங்களுக்கு பொய் சாட்சி போய் சொல்றது, இதெல்லாம் ஆண்டு வேலை தான். அது ஒரு வேலை நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது, ஆசீர்வாதம் வராது. அப்போ நம்ம அது முதலாவது என்ன பண்றாரு, நம்ம செய்கிற வேலையை ஆசீர்வதிக்கிறாரா. 2வதாக ஆண்டு வழி பாதுகாப்பு இருக்கும். நீ வழியில போற இல்லையா, வேலைக்கு போவ, விவசாய வேலைக்கு போவ, இல்ல வேலைக்கு போவ, நீங்க எத்தனையோ ஆக்சிடென்ட் எல்லாம் நடக்குது. அப்போ ஆண்டு சின்ன ஜப்பம் பண்ணிட்டு நீ போனீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, பாத கலையிடாதபடிக்கு தூதர்களை கொண்டு என்ன பண்ணுவாரா, தாங்கிக் கொள்வாரு. இப்ப 2வது நமக்கு நம்ம பிள்ளைகளுக்கு என்ன வேணுது, பாதுகாப்பு இருக்குது. ஆமேன். அப்போ ஆண்டவரை தேடுனா என்ன இருந்தது, முதல்ல ஆண்டு சொல்றாரு, சொல்றோம், நீ செய்கிற வேலையை ஆசீர்வதிக்கிறாரு. பிசினஸா இருக்கட்டும், மற்றபடி எந்த வேலையா இருந்தாலும், மளிகை கடையா இருந்தாலும் பார்வை ஆசீர்வதிக்கிறாரு. அந்த வழி ஆண்டவர்களுக்கு அந்த வேலை செய்து போற இந்த வழியெல்லாம் பாதுகாக்கும், விபத்து வராதபடிக்கு எந்த ஒரு சொல்கிற பக்தி ஏதோ எந்த விபத்து உனக்கு வராது, உன்னை உன் பிள்ளைங்களை என்ன பண்றாரு, பாதுகாப்பு கொள்றாரு. சொல்ற 3வதாக மன நிம்மதி நமக்கு தராரு. மன நிம்மதி, மன நிறைவு தராரு. கடவுளை நம்ம தேடும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு, மன நிறைவுல தராருங்க. சொல்ற இதுலயோ வீட்டுல பாருங்க, இன்னைக்கு சண்டை, கணவன் மனைவி சண்டை, பிள்ளைகளுக்குள்ள சண்டை, பந்தங்களுக்குள்ள சண்டை, அடுத்தாம இந்த சண்டையில ஆண்டவர் இல்லாதபடிக்கு காலையில ராஜாவுடைய நீதியை தேடும் போது இதெல்லாம் கிடைக்கும். கண்டிப்பா கிடைச்சுங்க, எனக்கு கிடைக்கும். அன்னைக்கு நான் காலையில சோமெல்லாம் எனக்கு உணவு கிடைக்காது, சமாதானம் கிடைக்காது. நான் என் வாழ்க்கையில நிறைய உணர்ந்தது, அதுதான் உங்களுக்கு சொல்றேன். அதனால நீங்க முதல்ல யாரை தேடணும், ஆண்டவரை தேடணும், அவருடைய நீதியை தேடணும், நீதியா செயல்படணும். பொய் பேசுறது, திருடுறது, இந்த சொல்ற ஆண்டவரை பத்தி குறை சொல்றது, மற்றவங்களை பத்தி குறை சொல்றது, இதுதாங்க சொல்ற, அதெல்லாம் சொன்னாங்க இதுதாங்க நீதி. தேவனை துதிக்கணும், அவருடைய நீதியின்படி நம்ம என்ன பண்ணணும், செயல்படணும். அப்போது ஆண்டவரு நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிப்பாரு. நம்ம செபிக்கலாமா. ஆமீன். 3 காரியம் ஆண்டவர் பாருங்க, போது என்ன பண்றாரு, வேலை எல்லாம் என்ன பண்ற, ஆசீர்வாதம் தராரு. வழியில என்ன இருக்குது, பாதுகாப்பு இருக்குது, நம்ம குடும்பத்துல மன நிறைவு இருக்குது. ஆமே. நம்ம செபிக்கலாம். வீட்டுல இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உங்களா தேவனை தேடட்டும். ஆண்டவரே ஏசப்பா, அப்பொழுது
உடல்ல சந்தோஷம் தருவீங்க, தேவங்களை சந்திப்பீங்க ஆண்டவரே. ஏசப்பா போகும்போது வரும்போது பாதுகாப்பு இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் இருக்கு ஆண்டவரே. எல்லா வித தீங்கான காரியத்துக்கும் கர்த்தர் விலகி காத்துள்ளாக. குழந்தைகளுக்காக செபிக்கிற, வாலிபர்களுக்காக செபிக்கிற, கண்ணீர்களுக்காக செபிக்கிற, வயதானவர்களுக்காக செபிக்கிற, பாதுகாப்பு இருக்கட்டும். ஆண்டுடைய கிருபை இருக்கட்டும். தேவனை தேடுகிற உணர்வு இருக்கட்டும். ஞாபகம் இருக்கட்டும். ஏசப்பா இயேசுவின் நாமத்தை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.